பர்டிகுலரா அந்த 16th or 17th to 19th வர ஸ்பெல் வந்து கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நாளைக்குல கொஞ்சம் ஆங்காங்கே ஏதாவது மழை, லேசான மழை, அந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல மழை அப்படி இருக்குமே தவிர பெரிய மழை அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்ல மழை அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து அந்த 17ஆம் தேதி 16, 17 to 19, 20 அந்த 3 நாட்கள், 3 பின்ன ஒரு நாள் இருக்கலாம். ஸோ 17 to 19 அந்த 20 அந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து நல்ல மழை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த நவம்பர் இறுதிக்குள்ள வந்து ஏதாவது புயல் எச்சரிக்கை இல்ல புயலுக்கான சாத்தியக்கூறுகள் எது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? முதல் 2 வாரமே வந்து பாத்தீங்கன்னா வந்து காற்று சுழற்சி மாதிரி தான் வருதுங்க. இது மாதிரி அது காற்றழுத்த பகுதியாக இல்ல அந்த 19, 17, 19 வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த பகுதி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இது எப்படி என்ஜிஓ மாதிரி இருக்க சொல்றோமோ, என்ஜிஓ மாதிரி 4 ஈக்குவேட்டரியல் வேவ் இருக்கு. அதுல வந்து ஈக்குவேட்டரியல் ராஸ்பி வேவ்னு சொல்லுவோம். அதன் காரணமாக நமக்கு வந்து ஒரு காற்றழுத்த பகுதி, அதாவது ஈக்குவேட்டருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்வின் சைக்ளோன்ஸ் சொல்லுவாங்க. ஈக்குவேட்டருக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு சைக்ளோன் இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு சைக்ளோன் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஈக்குவேட்டரியல் ராஸ்பி வேவ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஆனா அது வந்து கிளாரிட்டி நமக்கு வந்து ஏன்னா நமக்கு வந்து வங்கக்கடல்ல திரும்பி மேல போதா எப்படி வரப்போகுதுன்றதெல்லாம் இன்னும் பொறுத்து இருந்தா பாக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அஷ்யூர்டா சொல்றது வந்து அந்த 17, 19 நமக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துலயுமே நல்ல மழை இருக்கும். சில இடங்கள்ல வாய்ப்பு பர்டிகுலரா டெல்டா பெல்ட் எல்லாம் அந்த கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளை அந்த 17, 18, 19 கனமழை பெய்யுதுன்னு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கிறோம். தென் மாவட்டங்களுக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக மழை இன்க்ரீஸ் ஆகும்.